கேரளா ட்ரிப்பை முடிச்சுட்டு ஊருக்கு கிளம்பலான்றப்போ அன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து லேட்டாக தான் சாப்பிட்ருந்தோம். அதனால் லஞ்சை ஸ்கிப் பண்ணிட்டோம். ஈவினிங் பொள்ளாச்சி ரூட்டில் போயிட்டு இருக்கும்போது இந்த ரெஸ்டாரண்ட் பார்த்தோம். ஃபுட்லாம் ஆர்டர் பண்ணிட்டு சரி அது வர கேப்பில் நம்ம போய் சுற்றி பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு இங்கே சைடில் வந்திருந்தா இங்கே வந்து பின்னாடி தான் வந்து கிச்சன்லாம் இருந்துச்சு. அப்புறம் ஓப்பன் ஸ்பேஸ்லேயே நம்ம உட்காந்து சாப்பிட்ற மாதிரி செட்டப் பண்ணி வச்சிருந்தாங்க. ரெஸ்டாரண்ட் வந்து ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. ஸோ எவ்வளோ இயர்ஸாக இங்கே இருக்குன்னு கேட்டப்போ தான் இப்போ ஓப்பன் பண்ணி 1 month தான் ஆகுது. ஸோ டிஷ்ஷஸ்லாம் நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. இந்த கிளைமேட்டில் வந்து சூப் குடிச்சா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நாட்டுக்கோழி சூப் ஒன்று வாங்கியிருந்தோம். நாங்கள் எங்கே போனாலும் ஒரு பிரியாணி ஆர்டர் பண்ணிடுவோம். பட் ஆனால் நீங்கள் ஆர்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏன்னா புது ஹோட்டலாக இருக்குது, ஸோ என்ன பிரியாணி இருக்குது அப்படின்னு கேட்கும்போது சிக்கன் 65 பிரியாணி மட்டும் தான் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ வந்து நம்ம ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா பாஸ்மதி ரைஸ் பிரியாணியோட ஜீரக சம்பாவில் செஞ்ச பிரியாணி வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அதனால் அது கேட்கும்போது ஜீரக சம்பா தான் அப்படின்னு சொன்னதுனால ஸோ அதில் ஒன்று மட்டும் வாங்கி பார்க்கலான்னு வாங்கியிருந்தோம். உண்மையிலே டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்து வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுக்கு காரமாக வந்து சிக்கன் ஏதாவது சொல்லுங்கன்னு சொல்லும்போது சிக்கன் சிந்தாமணி சொன்னாங்க. ஸோ அதுவும் வாங்கியிருந்தோம். லாஸ்ட்டாக ஒரு தோசையும் வாங்கி ஷேர் பண்ணி எல்லாரும் சாப்பிட்டு கிளம்பியாச்சு. நம்ம சேனல் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.